லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இது ஒரு சின்ன ப்ளவுஸு. இது வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து இந்த டிசைன் இந்த பக்கத்தில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கரை இருந்ததுன்னா கை சேர்த்து வெட்டணுமா இல்லை வந்து கம்மியாக வெட்டணுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான். இது முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். இது பாம்கோல் அளவு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதில் இது 80 பாயிண்ட் இருந்தாலே போதும். 80 பாயிண்ட்டே ஜாஸ்தி தான். அதுக்கு கிராஸ் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து கிராஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அது பக்கம் ஒரு பக்கம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் கிராஸ் இருந்ததுன்னா. இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம அதை மடித்தது மேலே அடிக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிறோங்க, வரைஞ்சிக்கிறோங்க. அதை இது ரொம்ப வந்து சின்ன கை தான். இது வந்து ஸ்லீவும் வந்து ரொம்ப சின்னது தான். இப்போ நம்ம தையலுக்கு எடுத்துட்டோம். கரெக்டாக இந்த அளவு முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. எப்போவுமே கரெக்டாக இழுத்து வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோங்க. இது ப்ளவுஸோட சுற்றளவு, கை சுற்றளவு. இது வந்து ஃபுல் அளவு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோங்க போதும். நம்ம தைச்சிட்டு கரைச்சி விட்ற மாதிரி இருக்கிறதுக்கு. இது ப்ளவுஸ் நம்ம சேர்த்து வச்சுருக்க அளவு. இப்போ இங்கே வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக இங்கே கரெக்டாக இழுத்துக்கிறோங்க இந்த பக்கத்தில். இந்த இதில் இருந்து இப்போ இங்கே அளவு வந்து இது வந்து ப்ளவுஸோட தையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிற அளவு. இது வந்து 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இங்கே எடுத்ததுலேருந்து ஆம்கோல் அளவு அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை பார்த்துக்கிறோங்க. கடைசி தையலில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நல்லா வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அதை கரெக்டாக அந்த அளவுக்கு அதை லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. எப்போவும் 3.5 இன்ச்சு வைப்போம். இது 3 வச்சா போதும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு ரவுண்ட் சுற்றளவு எடுத்தோமே அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு. இது அப்படியே நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து இப்போ எத்தனை தையலுக்கு தேவையானது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன். இப்போ இது வந்து ப்ளவுஸோட அளவு. எக்ஸ்ட்ரா வந்து 3 தையல் போட்டு மீதி வந்து கொஞ்சம் துணி உள்ளே விட்டுருங்க. அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். எப்போ வந்து 3.5 இன்ச்சு வைப்போம். இது கை வந்து கம்மியான இறக்கம் தான். அதுக்கு வந்து 3 இன்ச்சு போதும். இது கையோட இறக்கமும் உங்களுக்கு கரெக்டாக 5 தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. 5 வந்துன்னா கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. சுற்றளவு வந்து கரெக்டாக 5 இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து வந்தால் இவங்களுக்கு வந்து போதும். அந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க கட் பண்ணும்போது. இப்போ அதை வந்து கரெக்டாக நீங்கள் தையலை விட்டுருங்க. மேல் தையலை விட்டுட்டு இப்போ நம்ம 6 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக வந்து ஒரு நூல் வந்து ஒரு 6.25 இன்ச்சு வருது. இழுத்து தைக்கும்போது கரெக்டாக வரும். அது அப்படியே நம்ம மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணிடலாம். கை வெட்டுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இதை வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் ஆம்கோல் ரவுண்ட் போட்டிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சென்ட்ரு கட் போட்டுருங்க. அதில் வந்து அந்த கையை விரிச்சுக்கிறோங்க. நான் கை கொடைய போகிறதில்ல, உங்களுக்கு வரைஞ்சி மாத்திரம் காமிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சு இறக்கத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி லைட்டாக மைல்டாக குடஞ்சி நம்ம அந்த எங்கே ஆம்கோல் ரவுண்ட் வெட்டியிருக்கோமோ, நான் சென்ட்ரு கட்டு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து அதை வந்து வரைஞ்சி அதை கொண்டு வந்து அதில் சேர்த்துருங்க. வெளியில் கொண்டு போக வேணாம். இப்போ சென்ட்ரு வந்து இதில் ஒரு நாச்சு போட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம கை வந்து தைக்கிறதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கான அளவு. இப்போ அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இடுப்பு பகுதி கட் பண்ணிடுவோம். இப்போ கைக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இடுப்பு இது வந்து மெயின் பீஸ் வந்து நிறையவே இருக்குது, கரை இருக்குது. அதனால் இது வந்து அளவு இருக்கிற ப்ளவுஸோட அளவு அப்படியே எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து லைனிங் மெயின் பீஸை மாத்திரம் வந்து நம்ம மடித்து தைக்கலாம். அதனால ப்ளவுஸோட அளவு மாத்திரம் போதும். கரெக்டாக ஷோல்டர் வந்து இழுத்துக்கிறோங்க. திரும்பவும் சொல்கிறேன், மெயின் பீஸை வந்து மடிச்சடிக்கிறதுனால லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கிறோங்க. தேவையே இல்லை. லைனிங் துணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா
அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. ப்ளவுஸோட எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நான் வந்து தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன். அது அப்படியே வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த இடுப்பு சுற்றளவுக்கு அவங்க எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1/2 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இவங்களுக்கு வந்து லென்த், ஆம்கோல் லென்த் வந்து ஜாஸ்தியாக வருது. இந்த இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எங்கே பார்த்துருக்கோமோ அதுலேருந்து வரைஞ்சி அதை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து 2.5 இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ ஷோல்டரை வந்து அளந்து பார்த்துக்கிறோங்க. ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக 2 இருக்குது. கரெக்டாக 3 இன்ச்சு வைங்க. 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து சும்மா 4.5 இன்ச்சு கூட இல்லை, நம்ம சேர்த்து தான் வைக்கணும். ஒரு 5.5 வரைக்கும் வைப்போம். அப்போ தான் வந்து நல்லா இறக்கம் கொடுக்கும். ப்ளவுஸ் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது இப்போ இதை 5.5 கரெக்டாக வரும். அவங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு, அந்த ஆம்கோல் அளவு. இப்போ இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து 1 இன்ச்சு அளவு. இந்த அளவு வந்து 1 இன்ச்சு. இப்போ அதில் நம்ம எவ்வளோ எடுத்தோம் அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதில் வச்சுருங்க. நம்ம கை சுற்றளவு பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீன்னு. ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இந்த தையலுக்கு உள்ளதை விட்டுருங்க கீழே. கரெக்டாக 6.5 இன்ச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த அவங்க எடுத்த அளவு தான் அது கரெக்டாக வருது. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கிறோங்க. இப்போ நெக் அளவு எடுத்துடலாம். நம்ம இந்த பீஸில் வந்து இறக்கலை, மெயின் பீஸ் தைக்கிறதுனால இது பாக்கழுத்து இருக்குது. அவங்களோட இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 8 தான் வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தம் தச்சு திருப்பும்போது 1/2 இன்ச்சு இறங்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு, அதனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு வேலை. அது அப்படியே கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு நாச் போட்டுருங்க ஆம்கோல் அளவுக்கு. இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து மாறும். முன்பாகத்தில் வந்து இது ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டார் இருக்குது 6. அப்போ வந்து 7 இன்ச்சு வைக்கணும். 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. 7 6.25 எடுத்துக்கிறோங்க. அந்த ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்கலன்னா அதை எப்படி நான் அதை குறைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறது. அப்படியே சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து ஹைட் எடுத்துக்கிறோங்க ஸ்டார் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே அந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு எடுத்ததுக்கு வந்து அந்த ஸ்டார் வந்து மேலே கொண்டு போயிருங்க. அதுக்கு தான் இப்போ 7 இன்ச்சு எப்படின்னா இது வந்து நம்ம கீழே 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வந்து மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ ஸ்டார் வந்து வெட்டுறது இப்படி தான் வெட்டணும். இப்போ இதை வந்து டாட் பாயிண்ட் வந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து இழுத்து பார்த்துக்குறோங்க. இப்போ எவ்வளோ டேப்பை போட்டு இழுத்துக்கிறோங்க எவ்வளோ வருதுன்னு. கரெக்டாக 12 இருக்குது உங்களுக்கு போதும். 13 வச்சிங்கன்னா சரியாக வரும். நம்ம எப்போவும் 13 14 வைப்போம். 12.5 இன்ச்சு உங்களுக்கு இறக்கமும் தையலுக்கு 1/2 இன்ச்சு. அதனால தான் சொல்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாற்றம் வரும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸுமே வராது. அதனால மிஸ் பண்ணாமல் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசம் கண்டிப்பாக வரும். 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த பக்கத்தில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. அந்த 2லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு அப்படியே வந்து கோடு போட்டுருங்க. இது அப்படியே கிராஸாக நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோமே அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ மார்க் பண்ணது உள்ளே வெளியில் தள்ளி இருக்குது. அதனால் லைட்டாக அப்படியே உள்வாங்கி கை குடஞ்சி விட்டுற மாதிரி ஆம்கோலை லைட்டாக வந்து குடஞ்சிருங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டும். இப்போ இந்த ஸ்டார்னால் நம்ம வளைச்சி விட்டாமல் கரெக்டாக ஸ்டார் வெட்டிடுங்க. கரெக்டாக உள் வாங்கி அப்படியே லைட்டாக குடஞ்ச மாதிரியே வெட்டிடுங்க. இப்போ அவ்வளோதான், இதுவும் வெட்டியாச்சு. மடித்து பார்த்துக்குறங்க, கரெக்டாக ஏத்திறக்கம் வருதான்னு மடித்து பார்த்துக்குறங்க. கரெக்டாக வரும். இப்போ அதை எடுத்துடலாம், பட்டி கட் பண்ணிடுவோம். வளையம் பக்கம் இழுத்து பார்த்துக்குறங்க. பட்டியை வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இது அளவுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு இருக்கட்டும். எப்போவுமே கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வந்து இப்போ மேல் அளவு மாத்திரம் நான் காமிக்கிறேன். ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுறேன், அதுக்கப்புறம் நான் அளவு காமிக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம கரைச்சி விட்ற அளவு. இதை வந்து இந்த வளைவு வந்து கரைச்சி விட்ருவேன். நான் போன வீடியோவில் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டேன். இது வந்து தையலுக்குள்ள அளவு. நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். இதை வெட்டிட்டு காமிச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைவு போட்டுக்கிறங்க. இப்போ இந்த பக்கம் வந்து அரை இன்ச்சு விட்டாச்சு, மேலே தையலுக்கான அரை இன்ச்சு விட்டாச்சு. இந்த அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறங்க. இது மாத்திரம் வந்து ஒரு 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறங்க, இந்த இடம் மாத்திரம். இப்போ இதில் வந்து பட்டி எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. கரெக்டாக 3 இருக்குது. இதில் வந்து கரெக்டாக 2.5 வரும். அதை கணக்கு பண்ணிக்கிறங்க 2 பக்கமும். இப்போ மேலே தையலுக்கு விட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து 3 இன்ச்சுனா 3.5, இது 2.5னா கரெக்டாக 3. அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து அப்படியே வந்து கோடு போட்டுக்கிறங்க. அவ்வளோதான் பட்டியோட அளவு. இப்போ இது வந்து தையலுக்கு போயிடும். இதை அப்படியே மடித்து விட்ருவோம். பட்டிக்குள்ள அளவு வந்து இப்போ இதை நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே போயிட்டோம்னா பட்டி வந்து எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக வந்துடும். நீங்கள் மடித்து தைக்கல எக்ஸ்ட்ரா உள்ளுற துணி போட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிக்க வேண்டியதுதான். நான் போன தடவை வரைஞ்சதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் போடும்போது இதை சேர்த்து கட் பண்ணிட்டேன் தையலுக்கு எடுத்ததை. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. தையலுக்கு வரைஞ்சிட்டு மேலே வந்து வளைவு தனியாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ அவ்வளோதான், ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த மெயின் பீஸை வந்து உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பைப்பிங் மாதிரி இருக்குது, இதை வந்து பிரிக்க முடியாது. அதனால் அதனால தான் வந்து லைனிங் பீஸில் வந்து சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்துருக்க ஸ்லீவ் வந்து அரை இன்ச்சியை வந்து உள்ளர மடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி இதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து திருப்பிட்டு அதில் வச்சு தைச்சிருங்க. அப்படியே இது வந்து உள் பக்கம் கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா டிசைன் வந்து அழகாக வெளியில் தெரியும். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து அரை இன்ச்சு சேர்த்து வந்து லைனிங் பீஸில் கட் பண்ணியிருக்கோம். மெயின் பீஸை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் லைனிங்கை மாத்திரம் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு வந்து கரை இருக்குது, அதனால் நம்ம வந்து லைனிங்கை வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரையை வந்து இப்படியே மடிச்சடிச்சிடலாம். இல்லை இந்த கிளாத் இது வந்து இப்படி குறுக்க வர்ற மாதிரி இருக்குது, நீங்கள் திருப்பி போட்டு கட் பண்ணிங்கனாலும் இந்த நேர் போட்டுக்கிட்டிங்கனாலும் உள்ளர பிசுறு போக ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சடிச்சுட்டு அப்புறம் வந்து 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து இடுப்புக்கு தாராளமாக அடிச்சுக்கலாம். இப்போ அரை இன்ச்சு 1 இன்ச்சு இது வந்து அளவு ப்ளவுஸ். இது லைனிங் துணி வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கிராஸ் இல்லாமல் இதை வந்து நேராக கரைச்சி விட்ருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இதை வந்து
இப்போ இதை வந்து உள்ளர வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சிருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு போனதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் மடித்து இந்த மாதிரி அடிச்சிருங்க. இப்போ அதுக்காண்டி தான் வந்து லைனிங் பீஸ் வந்து மடிக்கவே கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க. மெயின் பீஸ் நிறைய இருக்குதுனால இதுக்கு வந்து பட்டி துணி நிறைய இருக்குது, டபுளாக வந்து போட்டுக்கலாம் தாராளமாக. 2 கிளாத்தாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வச்சு திருப்புறதுக்கு. அந்த மாதிரி கலர் வர்றது ஏதாவது கழுத்து இதுக்கு வச்சு விடலாம். அந்த டிசைன் வந்து சாரியில் உள்ளதை எடுத்து, அது கிராஸ் நிறைய இருக்கும்போது நம்ம சேர்த்து கட் பண்ணிடுறோம். அதனால வந்து இந்த மாதிரி கலர் நிறைய வரும் சாரியில் உள்ளது. அதை வேஸ்ட் பண்ணிடாமல் அதை எடுத்து அந்த கரெக்டாக கைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறத இப்போ நம்ம போட்டிருக்க பட்டியை அதில் வச்சு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதை வச்சு தைக்கும்போது அளவு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு துணி போட்டுட்டு பட்டியை மடிச்சடிச்சிடலாம். இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் தான் அது. இதுக்கு எப்படி மடிச்சு அடிக்கிறதுக்கு எப்படி அளவு பார்த்து கட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.